பார்ட் 1 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். I myself ஸ்ரீலட்சுமி மோசஸ், MPT Pediatrics, Faculty of Physiotherapy. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஆனந்த் கே, ப்ரொஃபசர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், சீனியர் கன்சல்டன்ட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி அண்ட் அட்வைசரி கரிக்குலம் போர்ட், அண்ணா மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சவுத் அமெரிக்கா. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் 50. சார் வெல்கம் பண்ணலாம். ஹலோ சார். டாக்டர், ஆஸ் அ பீடியாட்ரிஷியனா ஒரு பேரண்ட்டுக்கு ADHD பத்தி சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, ஃபர்ஸ்ட் ADHD இருக்குன்னு தெரியறதுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் தேவைப்படும். அது ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றது ப்ராப்பரா எப்படிங்கிறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், இல்லை என்ன ADHDனா என்னன்னு சொல்றாங்க சொல்லிடுறாங்க. யூஸ்வலா ஒரு குழந்தை எப்போ ஆக்டிவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை பேச ஆரம்பிக்கிறாங்க, அப்பதான் அந்த இன்டெலெக்சுவல் எபிலிட்டியை யூ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட். அது வரைக்கும் மைல்ஸ்டோன்ஸை வச்சுதான் ஒரு பீடியாட்ரிஷியன்ஸ் குழந்தை நியூராலஜிக்கலி ஸ்டேபிள் இன்ஸ்டேபிள்ங்கிறது நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே இதுல பாதிக்கலாம் பண்ணாங்க. ஸோ அதனால ADHD இனிஷியல் பீரியட்ல, நியூபார்ன் பீரியட்ல கண்டிப்பா டிடெக்ட் பண்ண முடியும். அந்த when the child goes for activity and the child responds to us, and the normal activity and the behavioral activity வச்சுதான் அது ஹைப்பர் ஆக்டிவா, ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் டிசார்டரா, இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணணும். சிம்பிளா எல்லா குழந்தையுமே அப்படி பிளான் பண்ணி இருக்கிறோம். ஏன்னா சில டைம் எனர்ஜி லெவல் ஓவரா இருக்கிறப்ப அந்த குழந்தைங்களும் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா பிஹேவ் பண்றதுனால அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. போத் லேர்னிங் எபிலிட்டிஸ் கம் இன்டெலெக்சுவல், அதுக்கப்புறம் அவங்க பிஹேவியரல் பேட்டர்ன் நார்மலா எல்லாமே ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறப்ப தென் ஒரு டவுட் வருமே தவிர, பட் பிராண்டிங் பேரண்ட்ஸ் பண்ண முடியாது. இட் ஷுட் பி வித் ப்ராப்பர் கைட் வித் டாக்டர் அஸ் பீடியாட்ரிஷியன். அவங்க எபிலிட்டி எல்லாம் இது பண்ணி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லாமே இது பண்ண மட்டும்தான் தென் ADHD ஒரு இதுக்குள்ள கொண்டு வர முடியும். ADHD கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேரண்ட்ஸ்ட நம்ம இப்ப சொல்றோம், நீங்க இவ்வளவு குறை இருக்குன்னா யாருமே குறைகளை டக்குன்னு எடுத்துக்க முடியாது. தட் when it comes to a child, everyone wants to be a normal child and definitely நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஹெல்த்தை கொடுக்கணும், ஒரு நல்ல ஸ்டடிஸை கொடுக்கணுங்கிறது ஒரு பேரண்ட்ஸ் மென்டல் எபிலிட்டி. அப்படியாப்பட்ட பேஷண்ட் இதை கவுன்சிலிங்கா மண்டேல புகுத்துறதோ இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதே இட்ஸ் லைக் லிட்டில் டிஃபிகல்ட், ஒரு பேட்டில் மாதிரி. அப்ப ADHD புரிய வைக்கணும்னு என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் சம்திங் அப்நார்மல் இந்த பிரெயின்னாலே அது மென்டல் டிஸ்ஆர்டர் இல்ல மென்டல் இல்ல இந்த பைத்தியம் இல்ல மூளை குறைபாடு இப்படி கொண்டு போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு இது கிடையாது, ஒரு குறைபாடு. அந்த குறைபாடுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி அவங்கள நார்மல் ஆக்கணும். இதுதான் ADHDங்கிறது தீர்க்க முடியாதுங்கிறது கிடையாது, பட் தீர்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் டிஃபிகல்ட் பேஷன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரிக்குலம் வேணும். ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா இப்படிதான் ஆரம்பிக்கணுமே தவிர நார்மலா கம்பேர் பண்ணாதீங்க. 100% IQ-வோட எந்த குழந்தையும் பிறக்கல அப்படிங்கிற பட்சத்துல, ஐ மீன் இருக்காது எல்லா குழந்தையும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த குழந்தைக்கு அதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்போ மெயினா உங்களோட பார்ட் என்ன, டீச்சரோட பார்ட் என்ன, பீடியாட்ரிஷியனோட பார்ட் என்ன, இதை சொல்லிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. எந்த ஏஜ்ல இந்த சிம்டம்ஸை நம்ம பார்க்க முடியும்? ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை என்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கிறாங்களோ, விளையாட ஆரம்பிக்கிறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி எப்போ நம்ம ஸ்கூலிங் போட ஆரம்பிக்கிறோமோ அந்த ஏஜ் குரூப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2.5-3 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்கூலிங் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு 5 இயர்ஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க. இப்போ மெயினா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா டீச்சர்ஸ்ல இருந்து அரைஸ் ஆகும். ஏன்னா குழந்தையா இருக்கிறப்ப அம்மா பாடம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்கூலிங் போனதுக்கு அப்புறம் மேஜர் ஸ்பெண்ட் வில் பி டீச்சர்ஸ். அப்ப டீச்சர்ஸ் என்னன்னா, ஒரு ப்ராப்பர் ஒரு குட் டீச்சர் கேன் ஏபிள் டு பிக் அப் ஈஸி, பிகாஸ் தே வில் பி சீயிங் சோ மச் ஆஃப் சைல்ட். ஒரு கிளாஸ்ல ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா இவரு மட்டும் தனியா தெரிவாங்க. அப்ப தெரியறப்ப அந்த டீச்சரோட கன்சர்ன் தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அவங்க ஸ்கோரிங் போடுறப்ப, லைக் PT பீரியட்ல எப்படி, அதுக்கப்புறம் சயின்ஸ் எப்படி, இல்ல ஆல்பபெட்ஸ் இது, ரீடிங்ல எப்படி அப்படின்னு. அப்ப அந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியோ இல்ல லேர்னிங் டிசபிலிட்டியோ இல்ல ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டரோ அதை தே கேன் ஏபிள் டு பிக் இட் அப் ஈஸிலி. அப்போ they will report to the parents and parent will be seeking counseling and helping with the pediatrician.
நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் ஆக்சுவலாக உங்கள் கிளினிக்கில் எந்த ஒரு ஃபீச்சர் அதிகமாக பார்க்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, இல்லை ரொம்ப பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் எது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் கிளினிக்கில் நீங்கள் பார்க்குறீங்க? டு பி ஃப்ராங்க், நான் பார்க்கறது வந்து ஃபேக் லெட்டர்ஸ். ஃபேக் லெட்டர்ஸ் என்னன்னா, ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களே டயக்னோஸும் பண்ணிடுவாங்க. டெம்பர் டேண்ட்ரம், ஏடிஹெச்டி, டிஸ்லெக்சியா, இதெல்லாம் அவங்களே டயக்னோஸ் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதுல என்னன்னா, பாதி இது வந்து அவங்களோட டிசபிலிட்டி தான் எனக்கு தெரியுமே தவிர குழந்தையோட டிசபிலிட்டி எனக்கு தெரியாது. எங்க குழந்தையா தாங்க இருக்கு. எல்லா டைமும் வந்து சீரியஸா வந்து ஒரே மாதிரி குடிச்சு வச்ச பிள்ளைய மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து இருக்க குழந்தை கிடையாது. நவடேஸ் டீச்சர் இஸ் லூசிங் த பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ் கம்மியாகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப 10 குழந்தைங்க அமைதியா இருக்கு, இந்த ஒரு குழந்தைய பார்த்துட்டு அந்த 10 குழந்தையும் சேட்டை பண்ண ஆரம்பிக்குதுங்கிறப்ப they brand that child, particular child as temper tantrum, ADHD. இந்த மாதிரி ஃபேக் லெட்டர்ஸ் தான் கிளினிக்ல அதிகமா பாக்குறேனே தவிர எக்ஸாக்ட்லி ஒரு பேஷண்ட்டை பார்த்து அசஸ் பண்ணா ஒரு நாள்ல பண்ண முடியும். டெஃபினெட்லி ஈவன் பீடியாட்ரிஷியன் வாண்ட் டு அசஸ் 100% யூ ஒன்ட் பி கான்ஃபிடென்ட் ஒன் டேல இது பண்றது. ஓவர் த பீரியட் ஆஃப் லைக் ஷார்ட் டைம்ல பேசி பாக்குறது, இப்போ ஒரு கியூப்ஸ் கொடுத்து அடுக்க சொல்றது, அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போயிட்டு வாங்க, நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன், இல்லை ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் 4 மோட்டர்ஸ் மைல்ஸ்டோன்ஸ், லிசனிங், அதுக்கப்புறம் ஒபேயிங், அதுக்கப்புறம் ஆன்சரிங், ஆல் தோஸ் திங்ஸ் வச்சுதான் we will come to a conclusion whether this is an ADHD, temper tantrum, some kind of dyslexia, learning abilities எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸ் வந்து பியூரா பார்க்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி we need a patience and also evaluation. சார் ஏடிஹெச்டி மெடிகேஷன்ஸ் பற்றி பேரண்ட்ஸ்க்கு நிறைய பயம் இருக்கு. வந்து சைக்காட்ரிஸ்டோட அடுத்த மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அந்த மாதிரி பயம் நிறைய இருக்கு. அதை பற்றி நீங்கள் எடுக்க சிபியூர்லி ஏடிஹெச்டி வந்து மருந்தால குணப்படுத்துற ஒரு டிசீஸ்ல பியூரா பிளான் பண்ணவே முடியாது. ஏடிஹெச்டிங்கிறது ஒண்ணுமே இல்லை இந்த சென்ஸ் என்ன நம்ம கொஞ்சம் லேகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஏடிஹெச்டி சைல்டு வந்து என்னன்னா ஒரு 3 இயர்ஸ் லேக் இருக்காங்க. பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு 3 இயர்ஸ் லேக் இருக்காங்க. அந்த 3 இயர்ஸ் லேக தாண்டி அது 8th ஸ்டாண்டர்ட் வந்துதான் ஆகணும். அவங்க அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ண போறோம்? ஒரு ஃபியூச்சர் கன்சர்ன்ல வந்து அவங்கள பாத்துக்கிற அளவுக்கோ, இல்ல அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கோ, இல்ல குடும்பத்தை தனியா வந்து ரன் பண்ற அளவுக்கோ எந்த அளவுக்கு அவங்களை ட்ரெயின் பண்றோங்கிறது தான் மெயின் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ரூல் இருக்காங்க. மெடிசன்னால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் டெம்பர் டேண்ட்ரம்னா கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்றது மெடிசன் கொடுக்கலாம் இருக்காங்க. பட் ஆனா மெடிசனை வச்சு கியூர் கிடையாது. மெடிசன் இஸ் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். But cure lies only purely on what the protocol manually, physically, mentally guided by the doctors but proven by the parents. அது மட்டும்தான் பழக்கத்தினால வர்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ரூட்டின் காலையில எழுந்திருக்கணும், பிரஷ் பண்ணணும், காலையில 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும், 6 அடிச்சா பஸ் அங்க வருதுன்னு தெரியும், வெளியில போய் நிக்கணும், பஸ்ல ஏறி இந்த சீட்ல தான் உட்காரணும், இப்படி கை நீட்டக்கூடாது. இது எல்லாமே வந்து நம்ம ரொட்டீனா பழக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம பழக்காமே குழந்தையாவே எழுந்துச்சுன்னா பஸ் ஆனதுன்னு அம்மாட்ட சொல்லிட்டு இங்க வந்திருக்கு, நான் போய் நிக்கணும், இங்க உட்காரக்கூடாது. வேற ஒரு குழந்தை கை நீட்டா கூட சொல்லும், இல்ல கை நீட்டாத, எங்க அப்பா சொல்லியிருக்காரு கையில. இது பழக்கம், இது லேர்னிங் கிடையாது, இது ட்ரக்ஸ்னால வராது. ஏடிஹெச்டியும் அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணவே தவிர கைடன்ஸ் சப்போர்ட் வந்து ஒன்லி ஃபியூ பீப்புள் நீட்ஸ் மெடிசன், நாட் எவ்ரிபடி. ஏடிஹெச்டிங்கிற டேர்மே வந்து இப்பதாங்க வருது. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாழ பசங்க தான் சொல்லுவாங்களே தவிர எல்லா வாழையும் இப்ப வந்து ஏடிஹெச்டி ஆயிட்டாங்க. உண்மையிலேயே சொல்லணும், அப்படி ஏடிஹெச்டி நான் தான் பியூர் ஏடிஹெச்டி என்ன மாதிரி ஒரு வாழ் பார்க்க முடியாது. அப்போ பொறுமை இல்லாம என்ன மட்டுமே ஒரு டாக்டர்கிட்டயோ இல்ல ட்ரீட்மெண்ட்ல போட்டுருந்தாங்க. இன்னைக்கு நான் டாக்டர் கிடையாது. இதே தான் நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க கிளினிக்ல வர பேஷண்ட்டை எப்படி பாப்பீங்க? ஃபேக் லெட்டர்ஸ் தான் பாக்குறாங்க. ஒன்லி திங் நான் கவுன்சில் கொடுக்கறது குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா. எல்லாரும் ஐடில இருக்கீங்க, இல்ல டாக்டரா இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்க, முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுலேயே தெரியும் உங்க குழந்தை எங்க லேகா இருக்குன்னு. இன்னொருத்தரை நம்பி எங்க லேகுன்னு நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்ற லேக நீங்க மைண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்க தவிர மினிமமா நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்க வந்து கூட்டணும் குறைக்கணும்ட்டு. இதுதான் சார். கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க அகாடமிக் லெவல்லையும் பிஹேவியர் லெவல்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமா பார்க்க முடியும், கன்ஃபார்மா பார்க்க முடியும். இந்த ஏர்லி பிக் ஆஃப் ஏடிஹெச்டி வந்து இட்ஸ் ஏடிஹெச்டி கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் டைம் ஆகும் தவிர ஒன்ஸ் இட் இஸ் கன்ஃபார்ம் யூ வில் சீக் a proper guidance from the pediatricians and other peoples.
other people's in the sense supportive are teachers. Teachers plays a major role. அந்த குழந்தைய வந்து ஐசோலேட் பண்ணி நீங்க வந்து தள்ளீங்கன்னா ADHD தாண்டி டிப்ரெஷன் ஒண்ணு போயிடும். நீங்க பெரியவங்க டிப்ரெஷனை பேசி கரெக்ட் பண்ணி எடுத்துடலாம், குழந்தைங்க டிப்ரெஷனை பேசி கரெக்ட் பண்ணிலாம் எடுக்க முடியாது. குழந்தை என்ன நினைக்குதுங்கிறதுக்கு தெரியறதுக்கே வந்து அந்த அளவுக்கு நீங்க குழந்தையா இறங்குறதுக்கு உங்களால முடியுமான்னு எனக்கு தெரியுது. அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்டிங் அவுட், ஐசோலேஷன், மேக்கிங் அ டிப்ரெஷன், இது அவாய்ட் பண்றதே டீச்சர்ஸ். ஆனா டீச்சர்ஸ் பிளேஸ் a major role. So early picking up, grasping இதெல்லாம் வந்துட்டாங்க. We will put a platform in such a way, யாரெல்லாம் சைல்ட் கூட வந்து மேஜரா ஸ்பெண்ட் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்கள ட்ரெயின் பண்றது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கவுன்சில் பண்றது, அதுக்கப்புறம் அவங்க மூலியமா அந்த குழந்தைய ஒரு பீடியாட்ரிஷனா 24 hours நான் குழந்தையோட இருக்க முடியாது. பட் யார் இருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கிராண்ட் மதர்ஸ் இருப்பாங்க, இல்ல டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா they should understand what is ADHD and how should you approach that ADHD child. அந்த சைல்டு அப்ரோச் பண்றப்ப மட்டும் அவனோட டோட்டல் நார்மல் பெர்ஸ்பெக்டிவ் விட்டுட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி மாறணும், அவனை பிரைஸ் பண்ணணும், அவனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி காட்டணும், அவனுக்கு என்ன முடியுமோ அதை விட ஒரு படி கீழே கொடுத்தா அவன் அதை செஞ்சுட்டானா பாராட்டுறப்ப என்ன நினைப்பாங்க, he builds a self confidence. அதை விட்டுட்டு அதுக்கு நார்மலா இருக்கிறதுக்கு ஒரு ஹையர் கொஸ்டினா ஒன்று கேட்டுட்டோ வேலையை கொடுத்தா பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்காங்க, அந்த குழந்தை அதை விட கீழே தான் போகும். So approach the child is more important. Detecting the child early will make so much of wonders at one point of time. இந்த டீனேஜ்க்கு வர குழந்தைங்க இந்த ADHD என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? டீனேஜ்னு சொல்லிட்டீங்க, டீனேஜோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம விட்டுருக்கோம். டீனேஜோட ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஷைலி, இன்னொன்று அசிங்கம். கிளாஸ்ல 50 பேர் இருக்கிறப்ப ஒரு பையனை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டே இருந்தாலே அவனே எவ்வளவு டிப்ரெசிவா, ஒன்னு ஆப்சன்ட் அதிகமாகும், இன்னொன்னு ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இன்னொன்னு அந்த கிளாஸை கவுக்கரிக்க ஆரம்பிப்பான், இன்னொன்னு உங்க மேல வந்து ஒரு விதமான டெம்பர் டேண்ட்ரமோ கோவத்தை வழி காட்டுவாங்க. இது நார்மலா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். இப்போ டீனேஜ்னு வரப்ப சிமிலர்லி இதெல்லாம் வந்து 2 times அதிகமா இருக்கும். இப்போ எப்படிதான் என் கூட இருக்கவங்க எல்லாருமே படிக்கிறாங்க, பாஸ் ஆவாங்க, என்னால பாஸ் ஆக முடியல, நான் எவ்வளவோ எஃபர்ட் போடுறேன். அப்ப என்ன ஆகும், சைக்காலஜிக்கல் பிகம் வீக். இந்த சைக்காலஜிக்கல் வீக்னஸ் அவாய்ட் பண்றதுக்காக மெயின் கன்சர்னே ADHD. That too when it comes to teenage. ADHD doesn't have any role with other defect in the hormones. அதே growth தான், ஹார்மோனல் அதே ஃபீலிங்ஸ் தான், இமோஷனல் அதே இதுதான், இமோஷனல் பிரேக்கப், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து இட்ஸ் லைக் மோர் லைக் a butter to handle. ரொம்ப ஃபிளக்சுவேட்டா இருப்பாங்க. அப்போ சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இது அவங்க வந்து ஃபீல் பண்றது. தே ஃபீல் themselves வெரி லோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். ஒன்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமானா நார்மலா அவங்க பண்ண வேண்டியது பண்ண முடியாது. அதே மாதிரி IQ levels கம்மியா இருக்கிறதுனால they won't concentrate on other things. Instead என்னன்னா, எவ்ரி உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதே மாதிரி டீனேஜ் ADHD என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து வீக்னஸ் இருக்காங்களோ, எந்த இடத்துல வீக்னஸ் இல்லாம நீங்க பண்ண முடியாது என்னால பண்ண முடியுங்கிறப்ப அது நல்ல வழியிலயும் இருக்கலாம், கெட்ட வழியிலயும் இருக்கலாம். அப்ப they choose that path. உங்களை வீக்காக நினைப்பாங்க.
இப்போ நீங்க படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுங்க, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இப்போ உங்களால அளவுக்கு என்ன படிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ உங்களை விட என்னால மற்ற விஷயம் பண்ண முடியும் விச் இஸ் அன்எத்திக்கல், விச் இஸ் நாட் லைக் பை தி சொசைட்டி. அப்ப நான் அதை பண்ணிட்டு நான் எடுத்து காட்டுறேன். இதுதான் டீனேஜ்ல பேஸ் பண்ற ப்ராப்ளம். இதை ஹேண்டில் பண்றதும் வந்து என்னன்னா டோன்ட் லீவ் டு தட் மச் ஐஸ். இப்போ ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு மாடரேட்டர் இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டடியோட ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வந்து ஒரு 5 பேருக்கு ஒரு டியூட்டர்னு வச்சிருக்கோம். ஏன்னா சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், சூசைடல் தாட்ஸ், டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் தவிர்த்து இது நார்மலா இருக்க ஒரு சைல்டுக்கு நம்ம இப்படி வைக்கிறப்ப அப்ப ஏடிஹெச்டி எப்படி பார்த்துக்கணும்? இன்டு 2 டைம்ஸ் அதிகமாக தான் பார்த்துக்கணும். சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன்ஸ் அதிகமா இருக்கும், சூசைடல் தாட்ஸ் அதிகமா இருக்கும், தப்பான வழியில போறதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்கு. ஐக்யூ லெவல்ஸ் கம்மியா இருக்கிறதுனால வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்ளம் மேக்கிங் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே டீனேஜ் ஃபர்ஸ்ட். சார் ஆக்சுவலா ஏடிஹெச்டி மாதிரியே இருக்கிற வேற என்ன இது கூட கோரிலேட் பண்ணிருக்கு? அதுதான் ஃபர்ஸ்டே பேசுறப்ப ஏடிஹெச்டிங்கிறது கன்ஃபார்மா பிராண்ட் பண்ணிட்டு தான் தென் யூ ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். தேர் ஆர் டிசீசஸ் மிமிக்கிங் சேம் அதர் லைக் ஏடிஹெச்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஒரு ஹைப்பர் தைராய்டிசம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தைராக்சினோட குறைபாடு தான் ஹைப்பர் தைராய்டிஸ். இதை ஏர்லியா நியூ பார்ன்லயே இருக்கும், அம்மாக்கு இருக்கும். சில டைம் வந்து மெட்டர்னல் மதர் டிரான்ஸ்மிஷன் இருக்கோ இல்லையோ நியூ பார்ன்ல இருக்கும். நியூ பார்ன்ல வந்து ஈஸியா சீக்கிரம் ட்ரீட் பண்ணா எதெல்லாம் தடுக்கப்படுங்கிறது ஒரு நியூரோடாலஜிஸ்ட் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வருஷம் விட்டுட்டேன், 2 வருஷம் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தைராக்சின் டேப்லெட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐக்யூ அஃபெக்ட் பண்ணும். ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸை காஸ் பண்ணுது. பேசிக் ஒரு தைராக்சின் மாத்திரை பாத்தீங்கன்னா ₹1 கூட இல்லை, அதோட கம்மி தான், சின்ன மாத்திரை. ஆனா தட் வில் மேக் சோ மச் ஆஃப் வண்டர்ஸ். அப்போ கரெக்ஷன் எங்க பண்ணணும்? ஏர்லி பீரியட்ல நியூ பார்ன்ல பண்ணணும். இதே ஹைப்போதைராய்டிசம் வில் மிமிக் as ADHD when comes to a school going age child. அதே மாதிரி லைக் டெம்பர் டேண்ட்ரம் இருக்கு, இல்ல வேற ஏதாவது வந்து மைல்ட் ஃபார்ம் ஆஃப் ஐக்யூ டிஃபிஷியன்சி, மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கு. இது எல்லாமே சில டைம் வந்து காஸ் பண்ணும். ஸோ ADHD அலைன் பண்ணி நிறைய இருக்கு. பட் என்ன ஒண்ணுனா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்ரோச் இருக்கு. ஏடிஹெச்டிக்கு ஒரு அப்ரோச் இருக்கு, ஹைப்போதைராய்டிசம் ஒரு அப்ரோச் இருக்கு, அதுக்கப்புறம் டெம்பர் டேண்ட்ரம் ஒரு அப்ரோச் இருக்கு. ஸோ அதுதான். Continue the session after a break. Welcome back to the session. So one more question, sir. இப்போ நார்மல் சைல்டுக்கும் ADHD சைல்டுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? நிறைய சைல்டுக்கு நார்மலாவே ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, அவங்களுக்கும் ADHD சைல்டுக்கும் நார்மல்ல இருந்து அப்நார்மல் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வீட்டுல வந்து முதல் குழந்தை இருக்காங்க, 2வது குழந்தை இருக்காங்க. முதல் குழந்தைய பார்த்துட்டு 2வது குழந்தைய கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப பெஸ்ட் டாக்டர் வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல் குழந்தை இந்த மந்த்ல இது பண்ணிச்சு, ஏன் இது பண்ணல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உடனே அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இல்ல குடும்பத்துல இருக்க சைல்டு, இல்ல ஸ்கூலுக்கு போறது, இது எல்லாமே வந்து நார்மல்ல இருந்து நீங்களே கேட்கிற ADHD தான் அது அப்நார்மல். எதெல்லாம் நார்மலா ஒரு குழந்தை பண்றதோ, இல்ல படிக்கிறதோ, இல்ல ரீப்ரொடியூஸ் பண்றதோ, இல்ல லிசன் பண்றதோ, அது ஒரு குழந்தை பண்ணலையோ அதுல இருந்து ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். பட் இங்க ஜீன்ஸ் என்ன இருக்குன்னா, நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்ல எல்லா குழந்தையுமே நல்லா ஆக்டிவா இருக்காங்க சார். எல்லா குழந்தையுமே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க. எல்லா ஹைப்பர் ஆக்டிவுமே ADHD பிராண்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு குழந்தையோட மெட்டாபாலிசம், ஒரு எனர்ஜி லெவல், அவங்க வளர்க்கிற சூழ்நிலை, அவங்க வளர்ற என்வைரன்மெண்ட், அவங்க இன்வால்வ் பண்ற ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு குழந்தை எப்படி மோல்ட் பண்ணா? ஒரு குழந்தை ஒரு வீட்ல இருந்து வரப்ப, இந்த பர்டிகுலர் ஃபேமிலில இருந்து வரப்ப அவங்க ஃபேமிலியில என்ன பண்றாங்களோ அதை கொண்டு வந்து சில டைம் ரீப்ரொடியூஸ் பண்ணும் வீட்டுல. ஸோ அப்ப வந்து பேரண்ட்ஸ் சில டைம் கூப்பிட்டு விடுறது காரணம் இதெல்லாம் புதுசா பண்றாங்க வீட்டுல என்னன்னா, அப்போ இல்லைங்க வீட்டுல எங்க வீட்டுல இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பட் ADHD பர்டிகுலரா எப்படி டிஃபைன் பண்ணி வெளில கொண்டு வரோம்னா, ஃபர்ஸ்ட் அட்டென்ஷனே இருக்காது. ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அட்டென்ஷன்ல எப்படின்னா, சிட் அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா, ஒரு நார்மல் குழந்தை சிட்டுனா ஒரு டீச்சருக்கு பயப்பட்டுதான் ஆகணும், பயப்படும், இல்லை இவ்வளவு நேரம் உட்காரணும்னா உட்காரும். பட் நீங்க சொல்லி உட்காருவாங்க, உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் அவங்க அறியாம அங்க இருக்க முடியாது. அது அட்டென்ஷன் ரொம்ப டெஃபிஷியன்ட். ஹைப்பர் ஆக்டிவ்னா எப்படின்னா, இப்போ இதை கீழே போட்டா உடைச்சா அம்மா திட்டுவாங்கன்னு தெரியும். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னா, அது உடையத பாக்குறதுல ஒரு விதமான ஒரு மைல்டு ஹாப்பினஸோ இல்ல திட்டுவாங்கிற பயம் இருக்காது. அது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். ஒரு பெரம்பு வச்சுட்டு நின்று ஒரு கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிரேயர்ல நிக்க வைக்கணும். அந்த குழந்தைங்களால நிக்க முடியாது. அவங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சா கூட அந்த பயம் இருக்காது.
அந்த விதத்துல வந்து மாறுபடும். அது சார் நம்ம இப்போ ஒருத்தர் கால்ல கனெக்ட் ஆயிருக்காங்க, பப்ளிக் கால், அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா சைல்டு பத்தி, கனெக்ட் பண்ணலாங்க சார்? question. ADHD child வந்து pursuing higher educations, doctor ஆகலாமா, engineer ஆகலாமா, see every child has its uniqueness. எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நார்மல் சைல்டுமே வந்து டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் தேர் ஆர் பேரண்ட்ஸ் ஆக்சுவலி ஹூஸ் ஃபோர்சிங் டு பி லைக் ஃபேமிலியோட லெகசி இருக்கும். நான் டாக்டர் பையன், நான் டாக்டர் படிச்சிருக்கேன், என் பையன் டாக்டர் படிக்கணும், என் பொண்ணு டாக்டர் படிக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்றாங்க. சி நார்மலை விட இவங்க வந்து எதுல வேறுபடுறாங்கன்னா, அவங்களுக்கு எது வருங்கிறது மேஜரா ஒரு புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ். எதெல்லாம் பிராக்டிக்கல் அப்ரோச்சோ, எதெல்லாம் வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்கல் இல்லாம ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் டுவர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிண்டர் கார்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளே ஸ்கூல், பிளே ஓரியன்டட் ஸ்டடீஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகும். பிராக்டிக்கல் அப்ரோச் ஓரியன்டட் எதெல்லாம் பேஸ் பண்ணி ஹையர் அண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கும், தே கேன் டேக் இட். எல்லா ஏடிஹெச்டியும் ஆகவே முடியாதுங்க டாக்டர்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு லேக் வந்து 3 இயர்ஸா 4 இயர்ஸா 5 இயர்ஸாங்கிறது அசஸ் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட கடமையை தவிர, அசஸ் பண்ணதுக்கும் எவ்வளவுக்கு டெடிகேஷன்ஸும் பேஷன்ஸும் இந்த பேரண்ட்ஸ், டாக்டர்ஸ் ஒன்லி சப்போர்ட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் போடுறாங்களோ அந்த சைல்டை எப்படி மோல்ட் பண்ண முடியுமோ மோல்ட் பண்ணலாம். டாக்டர்ஸ் ஆர் நாட் காட்ஸ். ஒரு சைல்டை பிராண்ட் பண்ணி நீ ஆகவே முடியாதுங்கிறதுக்கெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. அவங்க நினைச்சாங்க, அவங்க கொடுக்குற எஃபர்ட் அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அட்டென்ஷன் டெபிஷியன்ட் தானேங்க. அந்த அட்டென்ஷன் டெபிஷியன்ட்ங்கிறத எடுத்துட்டு அந்த அட்டென்ஷன் ஒரு வேர்டை வச்சு அட்டென்ட் பண்ற அளவுக்கு எவ்வளவுக்கு ஒரு டெடிகேட்டடா ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அட்டென்ஷனை கொடுத்தாலே போதுமே, எல்லாம் மண்டையில ஏறுது. See, mentally challenged அவங்க கிடையாது. You should understand one thing, they are not mentally challenged, they are attention deficient. That deficient can be corrected over the years. Hyperactive malfunction கிடையாது, டிஸார்டர். அந்த ஹைப்பர் ஆக்டிவ குறைக்கிறது ஒண்ணு அவங்களோட கான்பிடன்ஸ் லெவலோ இல்ல அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையோ ஏற்படுத்திட்டோம்னா, அவங்களே அவங்கள ஒரு புரிதலா ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா டெஃபினட்டா அது குறைஞ்சிடும். ஸோ அதனால இதை பிராண்ட் பண்ணி இதை முடியாது அதை முடியாதுன்னா யாரும் சொல்ல முடியாது. பட் ஸ்பெசிபிக்கா இந்த பேரண்ட் கேட்டதுனால ஒருவேளை பேரண்ட் இல்ல முடியும் முடியாத சைல்ட போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப அதை பேக் ஃபயர் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் ஓரியன்டட் ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இல்ல எனி மெக்கானிக்கல் ரிலேட்டட், ஸோ எனிதிங் ப்ரொசீஜர் ரிலேட்டட் அப்படிங்கிறப்ப they can take it easy. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், ஏடிஹெச்டி பத்தி டேக் ஹோம் மெசேஜா ஒன்று கொடுக்கணும்னா என்ன சொல்லுங்க? ஏடிஹெச்டி டேக் ஹோம் மெசேஜ் வந்து எல்லா குழந்தையும் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பாவப்பட்ட குழந்தைங்க. குழந்தை இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ். நம்ம வளர்க்குற விதம் தான். வளர்க்குறப்ப அந்த குழந்தை வந்து இதுக்கு பிட்டவமா அதுக்கு பிட்டவமான்னு பேரண்ட்ஸ் டிசைட் பண்றது கரெக்ட். சில குழந்தைங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கு. ஆனா குறைபாடுகளே 2 வகை. ஒன்னு திருத்தப்படலாம், குணப்படுத்தப்படலாம். இன்னொன்னு திருத்தப்படுத்த முடியாது, குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற குறைபாடுகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ADHD இஸ் ஆல்வேஸ் a corrector. They don't have a problem, they have a problem which we should support தானே தவிர ட்ரீட்ங்கிறத விட சப்போர்ட். அந்த சப்போர்ட் in the form of physically, mentally அந்த கரிக்குலம் கரெக்டா இது பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தான். ADHD டேக் ஹோம் மெசேஜ்னு சொன்னா சிம்பிளா அந்த தமிழ்ல சொன்னா என்னன்னா, முயற்சிகள் செய்தால் முடியாதா, வெற்றியின் நெஞ்சில் படியாதா, பயிற்சிகள் என்றும் வெற்றி பெறும், பயந்தமில்லாமல் பற்றி வரும். அப்படின்னா என்னன்னா, முயற்சி செய்தா எல்லாமே 100% குணமாகும். டேக் அ மெசேஜ். ஸோ டோன்ட் லூஸ் யூர் பேஷன்ஸ், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். A day will come, dawn will go, sun will be seen அப்படிங்கிறது மட்டும்தான் டேக் அ மெசேஜ். No candle loses its light when it lights another candle. சார் எங்களோட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இவ்வளோ டீட்டெயிலா இவ்வளோ பொறுமையா ஆன்சர் பண்ணுறதுனால தேங்க்ஸ் சார். எங்களுக்கே அது பெரிய ஹைலைட்னா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
வாழ்வோம் நலமுடன் நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ற வரைக்கும் நன்றி.